ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுங்கிறதுக்காக தான் போர்ட்ரேட் மோடில் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். பட் வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்ததுனால லாங் வீடியோலேயே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஸோ டே 4 ஆஃப் தசரா, அதாவது 6th அக்டோபர் சண்டே 2024 எடுத்த வீடியோ. அநேகமாக இந்த வீடியோவை நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு கோயில், காளியம்மன் கோயில்னு சொல்லிட்டு அம்மா வரி கொடுக்குற கோயில். ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் அத்தை, எங்கள் அம்மாவோட தாய் மாமா பொண்ணு, இவங்க இந்த ரெட் கலர் சாரீ கட்டியிருக்காங்களே இவங்க தான். ஸோ இவங்க தான் இந்த கோயிலில் வந்து இன்றைக்கி கட்டளை செஞ்சாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தசரா அப்போது ஒவ்வொரு வரிக்காரங்களும் ஒவ்வொரு நாள் இல்லைன்னா ஜாயிண்டாக 2 பேர் 3 பேர் சேர்ந்து வந்து கட்டளை செய்வாங்க. அதாவது பிரசாதம் பண்ணி சாமிக்கு வந்து படைப்பாங்க. அப்படி இன்றைக்கி வந்து அத்தை வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தாங்க. ஸோ நாங்கள்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தீபாராதனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் வந்து கோயிலுக்கு வந்திருந்தவங்க எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ எங்கள் ரமணியத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 வகையான பிரசாதங்கள் வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா, தமிழ்ச்செல்வின்னு ஒரு அக்கா, அவங்க வந்து ஒரு 3 வகையான பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. எல்லா வருஷமுமே ரமணியத்தை பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரசாதங்கள் வந்து செஞ்சு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வருஷம் அவங்க என்னென்னலாம் பிரசாதம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறவாங்க. தயிர் சாதம், தக்காளி சாதம், பூம்பருப்பு, புதினா சாதம், அப்புறம் கருப்பு சுண்டல், எள்ளு சாதம், அதுக்கப்புறம் கற்கண்டு சாதம், லெமன் சாதம், கதம்ப சாதம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, அதுக்கப்புறம் தேங்காய் சாதம். ஸோ இவ்வளோ பிரசாதங்கள் இன்றைக்கி வந்து அம்மனுக்கு படைக்கப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா செல்வி அக்காவும் சர்க்கரை பொங்கலும் லெமன் சாதமும் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ரமணியத்தையும் சர்க்கரை பொங்கலும் லெமன் சாதமும் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. பூம்பருப்பு செல்வி அக்கா செஞ்சது, மற்ற எல்லாமே ரமணியத்தை வந்து செஞ்சது. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப செழிப்பாக அம்மனுக்கு வந்து பிரசாதங்கள் படைக்கப்பட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ இதுவே ரொம்பவே ஃபில்லிங்காக இருந்தது இன்றைக்கி. ஸோ எங்களோட டின்னர் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்கள் ஊரில் நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்வீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.